இந்த 13 வருட காலத்துல ஒரு 1000 பேருக்கு நம்ம செக் போட்டு குடுத்துருக்கோம் அப்டின்னா குழந்தை பாக்கியத்துக்கு. அதுல 990க்கு மேல குழந்தை கிடைச்சிருக்கு அப்டிங்கிற ஒரு நற்பாக்கியம், ஒரு நல்ல ஒரு செய்தி அப்டிங்கிறது, ஒரு மைல் ஸ்டோனா எழுத வேண்டிய ஒரு விஷயங்க. அதுவும் இன்னைக்கு குறிப்பா எடுத்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் செக்சுவல் ஹெல்த். இவ்ளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டுல, இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்குன்னு சென்டர்ஸ் நெறைய உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நமக்கு அறியாம, நமக்கு தெரியாம நெறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்ம அத செஞ்சுட்டு இருக்கோம். அது எல்லாமே எத பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துடுது. இப்பல்லாம் வந்து ஒரு 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒவ்வொரு தம்பதியினருக்கும் 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க, ஏன் 6, 8 கூட நம்ம பார்த்திருக்கோம். ஈவன் 10, 12லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் 2ஓட ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, 1 குழந்தையோட ஸ்டாப் பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க மென்டாலிட்டி ரீதியாவே நம்ம குழந்தை நமக்கு ஏன் குழந்தைங்கிற மென்டாலிட்டிக்கும் வர்றாங்க. இதெல்லாம் வந்து எதோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்துடைய வேகத்துடைய வெளிப்பாடு. எல்லா விஷயத்திலயுமே நம்ம முன்னேறிட்டோம். எல்லா விஷயத்திலயுமே நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த இளம் சமுதாயம், இனி வர இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன், அவங்க கவனிக்காம விட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ட விட்டுட்டாங்கன்னே சொல்லணும். ஆரோக்கியம். அதனால தான் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் 60 வயசு வரையும் ஆரோக்கியமாக இருந்து இறந்தாலே பெரிய அற்புதமாக காணப்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, வேற வழி இல்ல. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய, நமக்கே தெரியாம நம்மளுடைய உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கோம். என்விரான்மென்டல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ட்ஸ் சொல்லவே வேண்டாம். நம்ம குடிக்கிற தண்ணீயிலேருந்து, சுவாசிக்கிற காத்துலேருந்து, எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லேருந்து, நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள்லேருந்து, கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ்லேருந்து, பொல்யூஷன்ஸ்லேருந்து, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான காரணிகள்லாம் ரொம்ப நெறைய நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, பெருகிக்கிட்டே தான் போகுது. ஆனா நம்மளால அன்னப்பறவை மாதிரி என்ன பண்ணக்க முடியல. நன்மை எது, தீமை எதுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு நேரம் கூட குடுக்க முடியல. எத்தன பேர் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த 24 மணி நேரத்துல டெய்லி எத்தன பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆவது ஸ்பெண்ட் பண்றோம். ஆரோக்கியத்துக்காக. நல்ல ப்ராப்பரா எக்சர்சைஸ் செய்றோமா? இல்ல நம்ம நல்ல நியூட்ரிஷன்ஸான ஃபுட்ட சாப்பிடுறோமா? இல்ல நம்ம ஒழுங்கா தூங்குறோமா? இல்ல நம்ம மனச வந்து அமைதியாக வச்சிருக்கோமா? நம்ம சிந்தனைய தெளிவாக வச்சிருக்கோமா? இதுக்கு எல்லாமே எத்தன பேர் வந்து நம்ம வந்து நேரம் ஒதுக்குறோம் டெய்லியும். யோசிச்சு பாருங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓரமா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இளம் வயதுல ஒரு 25 வருஷம் ஏதோ கஷ்டப்பட்டு நின்னு சம்பாரிச்சுடுறாங்க. ஒழுங்கா சாப்பிடாம சம்பாரிச்சுடுறாங்க. ஏதேதோ பண்ணி சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா பிற்காலத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய உடல் நலத்துக்காகவே அவங்க சம்பாரிச்சத விட பல மடங்கு என்ன பண்ணிடுறாங்க? இழந்துடுறாங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து முதல்ல முக்கியமாக குடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்டின்னா, ஆரோக்கியம். இன்னைக்கு மேக்ஸிமம் இதுல நெறைய பேர் வந்து திருமணமான நபர்களாகத்தான் இருப்போம். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது குறுகிய எண்ணம்னு சொல்லலாம். இல்ல பேட் ஆஃப் திங்கிங்ன்னு சொல்லலாம். ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சொல்லலாம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல தான் வந்து பாதிக்க செய்யுது. நம்மளுடைய உடல நேச்சுரலா இயங்காம, பேலன்சிங்கா இயங்க வைக்காம, இம்பேலன்சிங்கா இயங்க வச்சுட்டு இருக்கு. இதனால வந்து அடிப்படையா எல்லாருக்குமே எங்க பாதிப்பாகும் தெரியுங்களா? அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன தான் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனா, சிறு வயதிலேருந்து இத கவனிக்காம விட்டோம்னா, பெரிய விளைவுகள் சந்திக்கும். இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஒரு கேன்சர் வந்து நார்மலா ஆனுச்சோ, சர்வசாதாரணமா ஜுரம் மாதிரி இன்னைக்கு எவ்வளோ கேன்சர் சென்டர் பார்க்குறோம். ஹார்ட் ப்ராப்ளம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறான். ஏதேதோ உள்ள இருக்க மிஷின வச்சு இயங்க வைக்கிற நார்மலா ஆயிடுச்சு. இதெல்லாம் முன்ன வந்தீங்கன்னா ரொம்ப அரிதாக இருந்த விஷயம். ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் இதெல்லாம் அப்போ ரொம்ப ரேரா இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கு. அதே போல நீங்க பாருங்க, அதே போல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நாளைக்கு சர்வசாதாரணமா ஆகும். என்னன்னா, அது இன்ஃபெர்டிலிட்டி. அது இன்னைக்கே நம்ம அந்த அவேர்னஸ் எடுக்காம விட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தார்கள நம்ம நம்ம இருக்கக்கூடிய கம்யூனிட்டிய சேவ் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு.
இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனை இதே மாதிரி சர்வசாதாரணம் ஆயிட்டும். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் தான் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 50 டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குங்க. 50 விதமான ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்பு எதால இயங்குது? ரத்தத்தால இயங்குது. ஒட்டுமொத்த உடம்புமே என்னத்தை கொண்டு போய் சேர்க்குது? நல்ல விஷயத்த ரத்தம் வழியாக தானே கொண்டு போய் சேர்க்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய காத்தா இருக்கட்டும், குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே எங்கதான் மிங்கில் ஆகுது? உறுப்புகளால உரியப்பட்டு ரத்தத்துல தான் கலக்குது. ஒரு ரத்தம் அப்படிங்கிறது வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அப்ளிகேஷனா நீங்க எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உறுப்பு, உங்களுடைய ஆர்கன்ஸ். அவங்களுக்கு மெசேஜ் குடுக்குது பாருங்க. மெசேஜ். அதுதான் உங்களுடைய ஹார்மோன்ஸ். அவ்வளவுதாங்க. இத விளங்கி கொண்டோமே ஆனால், நமக்கு முக்கியத்துவம் புரிந்துவிடும். இந்த ஹார்மோன்ஸ பத்தின முக்கியத்துவம் விளங்கிவிடும். அதுவும் இன்னைக்கு நம்ம பேசப்போற குறிப்பாக பேசக்கூடிய இந்த ஆண்மை, பெண்மை, குழந்தை பாக்கியத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்மளோட உடம்புல 50 வகையான ஹார்மோன்ஸ் வெவ்வேறு இதுல இருந்து என்ன கிளாண்ட்ஸ்ல இருந்து சுரக்குது. சில விஷயங்கள் கூடுனாலும் பிரச்சனை, சில விஷயம் குறைஞ்சாலும் பிரச்சனை. அதனாலதான் இந்த ஆங்கிலேயர் வச்சான் நேமு ஹார்மோன் இம்பேலன்ஸ். கேள்விப்படுறோமா? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெண்களுக்கு, ஆண்களுக்கு குறைபாடுகளை கேள்விப்படுறோமா? எஸ். இன்னைக்கு கூட ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பச்சை பிள்ளை, பெண்மணி, பச்சை மண்ணுன்னே தான் சொல்லலாம். 10வது படிக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு இட்டீரியன் ஃபிப்ராய்டு, ஹெவி ப்ளீடிங்றாங்க. அதெல்லாம் உண்மையிலே கேட்கும்போது மனம் வந்து உண்மையிலே கனத்து தான் போகுது நிஜமாகவே. அதனால அந்த பெண்களுக்கு என்ன ஆகும்? நார்மலா ஹெவி ப்ளீடிங் ஆனாலே என்ன ஆகும்? ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களோட ஹீமோகுளோபின் கம்மியா போயிடும். ஒரு ஒரு உடம்புல சுறுசுறுப்பு இருக்காது. சோர்வாகவே இருக்கும். ஓடி ஆடி மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு இளம் பச்சிளம் வயது இல்லைங்களா? அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது, எவ்வளவு கஷ்டம். 100ல இந்த மாதிரி சிறு வயதுல எத்தனையோ பேருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். என்ன காரணம்? ஈஸ்ட்ரோஜன் என்னென்ன இருக்கு? கம்மியா இருக்கு. ஆண்ட்ரோஜன் அதிகமா இருக்கு. அதனால ஓவேரியன் என்ன இருக்கு? வீக்கமாயிடுது. ஃபிப்ராய்ட்ஸ், கருப்பையில கட்டிகள் அதிகமாக போக்கு போகுது. இதனால என்ன ஆகும்? பெல்விக் பெயின்ஸ் வரும். அவங்களுடைய அந்த உறுப்புல கருப்பையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேர்ஸ் டிஷ்யூஸா மாறும். அது ரொம்ப பெரிய வந்து உடம்புக்கு ஆபத்து. அத கவனிக்காம விட்டோம். அது என்ன வயசு பச்சிளம் பிள்ளைங்க. சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகரிச்சாலும் பிரச்சனை, கம்மியா போனாலும் பிரச்சனை. ஹார்மோன்ஸ்ல நல்ல ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, கெட்ட ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா கெட்டதுன்னு ஐயோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. மனுஷனுக்கு எப்படி வந்து வாழ்க்கையில வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது இயற்கை இருக்கும். என்ன விஷயம்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸே செரட்டனைன், டோபமைன், ஆக்சிடாக்சின், என்டோர்பின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்ல அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அளவு தான். சில விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் டோபமைன் செக்ரேட் ஆகும். ஏதாவது ஒரு பெட் அனிமலை நீங்க கொஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து செக்ரேட் ஆகும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது டோபமைன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி யாராவது உங்களோட சேலுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டோபமைன் என்ன ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப உச்சகட்ட ஹார்மோன் எதை சொல்லுவாங்கன்னா, கார்டிசால சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் அதிகமானாலும் பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். கார்டிசால் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷங்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா மைண்ட் எப்படி தெரியுமா? ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி, அதாவது நம்மளே வந்து அந்த அந்த திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பயங்கர ஸ்ட்ரெஸ். அது ஸ்ட்ரெஸ்ல ஹார்மோன் ஆக்சுவலி அது. இந்த கார்டிசால் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். அந்த அதே கார்டிசால் ஹார்மோன்ஸ் லோவா போனாலும் என்ன தெரியுமா ஆகும்? அடிக்கடி அவங்களுக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு வரும். நம்மளோட உடம்புல ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த எண்டோகிரைன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்துல தலையிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். தலையிலேருந்தே வந்து பீனியல் கிளாண்ட்ல இருந்து தாலமஸ், ஹைப்போதாலமஸ்ல இருந்து
தைராய்டுல இருந்து, பேராதைராய்டுல இருந்து, அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து, பேங்க்ரியாட்டிக்ல இருந்து, ஓவரிஸ், டெஸ்டிஸ்ன்னு முக்கியமான இந்த கிளாண்ட்ஸ்ல எல்லாம் இம்பேலன்சிங் ஆகும்போது மிகப்பெரிய லெவல்ல ரொம்ப சென்சிட்டிவா உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால தான் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு எல்லாமே ரிலேட்டட். நம்மளுடைய பெருமூளை, சிறுமூளை, தைராய்டு, நுரையீரல், வயிற்று பகுதி, சிறுநீரகம், குடல் பகுதி, கருப்பை, ஆண்களுக்கு இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. நேச்சுரலான ஒரு கெமிக்கல் மெசஞ்சரா நம்மளோட பாடியில இந்த ஹார்மோன்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய இந்த டூ மச் ஆஃப் சுகர் ஃபுட் சாப்பிடுறது, ரீஃபைன் ஃபுட் சாப்பிடுறது, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சில விஷயங்கள் கவலைப்படுறதுனால, சில விஷயத்த ரொம்ப ஓவர் திங்கிங், மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், எண்டோக்ரைன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும். நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகும். ஒரு மனுஷனுக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸும் போகல அப்படின்னா அவுட் சைட்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் பாடிக்குள்ள போலனாலும் என்ன ஆகும், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலும் நமக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகும். ஒழுங்கா தூங்கல, லேக் ஆஃப் ஸ்லீப், ஒரு மனுஷனை ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம், அதை நம்ம ஒழுங்கா செய்யல, அந்த லேக் ஆஃப் ஸ்லீப் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா, நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜ் ஆகுது. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜ் ஆகுது. அதனாலே நிறைய மன அழுத்தங்களும் வரும். அதனாலயும் ஹார்மோன் இம்பேலன்சிங்கும் ஆகுது. ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நிறைய பூச்சிக்கொல்லி, அந்த பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு என்ன ஸ்ப்ரே பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளோட ஹார்மோன்ஸ் டேமேஜ் ஆகும், கண்டிப்பா டேமேஜ் ஆகும். எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட், அளவுக்கு அதிகமான வெயிட்ல இருக்குது பாடி, ஓவர் வெயிட், அதுவும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் கொண்டு வரும். ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுட்டே ஃப்ரீக்வெண்டா ஈட் பண்ணிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமா ஈட் பண்ணிட்டே இருந்ததுன்னா இன்சுலினுக்கு எங்க போறது, இன்சுலின் அது ஒழுங்கா அக்செப்ட் பண்ணாம இருந்ததுன்னா பாடி என்ன ஆகுறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ண விடாம தடுக்கிறது. ஓகே, இப்போ நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்றது இந்த காலகட்டத்துல கஷ்டம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, இது நல்ல உணவு தானா இல்ல நல்ல தண்ணி தானா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு உடம்புல என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்காக நம்ம செக்அப் பண்ண போனாலும் நமக்கு நம்ம அன்னைக்கு நம்ம அன்னைக்குன்னு ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டுருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிளட்ல அது காமிக்கும். எப்பவுமே வெறும் குடல்ல டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் ஒரு 14-15 ஹவர்ஸ்ல எம்டி ஸ்டொமக்ல இருந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். ஆனா சர்வசாதாரணமா ஒரு யதார்த்தமா இன்னைக்கு ஏதோ ஒரு படபடப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போய் நம்ம ஏதாவது செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிபி ஹை ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு பிபி ஹை ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். பட் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்னாலும் என்ன ஆகும், சில சமயம் நமக்கு தலை சுத்தல், ஹார்ட் ஃபிளாஷ் வரும் மண்டையில, இல்லைன்னா பதட்டம் இருக்கும், இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிபி தான் வந்துருச்சோன்னு நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். இன்னும் இந்த ஹார்மோன்ஸை பத்தி சொல்லணும்னா, நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ்னால நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன், முக்கியமா ஆண்களுக்கு பெண்களுக்குமே ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டரோன், இந்த மாதிரியான அவங்களுடைய செக்ஷுவல் ஹெல்த் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இது கர்ப்பம் தரிக்காம இருக்கிறதுக்கு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ் போடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மி ஆயிடும். அந்த மாதிரி கம்மியாகும் போது, ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி லோ அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படும். அவங்களுக்கு அந்த லவ் டிசையர்ங்கிற மூடே இருக்காது. அதே மாதிரி லோ டெஸ்டோஸ்டரோன் இருந்தாலும் அதே பாதிப்புகள் ஏற்படும். இதே ஈஸ்ட்ரோஜன் ஹை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ஸ்வாலன் இருக்கும், அவங்களுடைய மென்சுரேஷன் பீரியட் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்தாலும் அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய குறிப்பா வயிற்று பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் பாத்தீங்கன்னா வெயிட் கூடும். இதுக்கு காரணம் என்னன்னா ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ்ல இல்லாம போனுச்சுனாலும் பீரியட்ஸ் என்னது அப்நார்மலா இருக்கும். 21 days to 40 days அப்படிங்கிறது நார்மல் பீரியட் சர்க்கிள். ஆனா அவங்களுக்கு எஸ்ட்ரோஜன்ஸ் அவுட் ஆஃப் த பேலன்ஸ்ல இருக்கும்போது பீரியட்ஸ் ஒண்ணு வந்தா முன்கூட்டியே வந்துடும். அதாவது ஒரு மந்த்துக்கு 2 பீரியட்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா சில நாட்கள் தள்ளி தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி லோவான தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லோ தைராய்டுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ், ஹை லெவல் ஆஃப் த ஆண்ட்ரோஜன்ஸ். ஸோ அப்போ அவங்க அந்த ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ட்ரைனஸா இருக்கும், கான்ஸ்டிபேஷனா இருப்பாங்க,
ஒரு ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. எப்பவுமே வந்து மூடு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ண முடியும். சில பேருக்குலாம் நெறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். டாண்ட்ரஃப் இருக்கும். அவங்களுக்கு பிரஸ்ட்ல பெயின் இருக்கும். அவங்களோட இடுப்பு பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா, அந்த சதை இடுப்பு பகுதி தடையிலலாம் பாத்தீங்கன்னா, சதை இருக்கும். மத்த பாகத்த விட. அதே மாரி அடிக்கடி வந்து கை, கால்கள் வீக்கம் வரலாம். சில பேருக்கு பதட்டம் இருக்கும். அந்த நம்ப்னஸ் இருக்கும். மரத்து போக்குதல் இருக்கும். சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். சில பேருக்கு மூல வரும். சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து தூக்கமின்மை. தூங்குனாலும் ரொம்ப தூங்குவான். இல்லன்னா தூங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். எப்ப பார்த்தாலும் ஆங்கிரியா இருக்குது. இதெல்லாம் எத எத குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸிங்க தான் குறிக்குது. இது எல்லாமே வந்து ஹார்மோனோட இம்பேலன்ஸ். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க டாபிக்குக்கும் இதுக்கும் ரொம்ப நெறைய சம்மந்தங்கள் இருக்கு. இப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிசிஓடின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருப்பையில அ க கட்டிகள் இருக்கிறது. இல்ல அப்டின்னா, அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப் அதுல வந்து அடைப்புகள் இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த விந்தணுக்கள் வந்து முட்டையோட சேர முடியாம பிளாக்கேஜா இருக்கும். அதே மாரி அளவுக்கு அதிகமா அந்த பிசிஓஎஸ் அவங்களுடைய ஒவேரியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் ஆஃப் த ஆண்ட்ரோஜனால வீக்கமா இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அவங்களுடைய கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாது. அண்ட் தைராய்டுக்கும் இதுக்குமே ரொம்ப சம்மந்தம் இருக்கு. கர்ப்பத்துக்கும் தைராய்டுக்குமே. ஏன்னா தைராய்டு கிளாண்ட் சரிவர இயங்குனா தான் ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் பாடில ரொம்ப நல்லா இருக்கும். பாடிக்கு தேவையான ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே ப்ராப்பரான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் தேவை. அதுல அந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தைராய்டு கிளாண்ட் அது ஒழுங்கா செயல்பட்டாதான் அந்த HDL, LDL அப்படிங்கிற விஷயத்தையும் பேலன்சிங் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் சில பேருக்கு உள்புறமாகவே இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால கூட பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இல்லாததுனாலையும் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா யுரேத்ராக்கு கீழே ஒரு வால்நட் சைஸ்ல வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாண்ட். அதே மாதிரி அவங்க ஜெனட்டிக்கல் ஆர்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவல் ஷேப்ல 2 பால் மாதிரி இருக்கும். இது 3மே வந்து ஜென்ஸுக்கு ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ரொம்ப முக்கியமான மண்டலம் அது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அதுல கரெக்டா இருக்கணும் எல்லாமே. இல்லனாலும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி. கரெக்டா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இல்லாம இருக்கணும். அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெர்ம வந்து நரிஷஸா கொண்டு வரும். பிரதானமா சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குவேஷன் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருக்கும். அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும். இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாவே இருந்தாலும் அதுல மொட்டிலிட்டி இல்லாததுனால அவங்களால கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்க்ராட்டம்ல பாத்தீங்கன்னா வீக்கங்களோ பெயினோ இருந்தது அப்படின்னு சொன்னா அதை கவனிக்கணும். இந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு அவர்களுடைய மார்பகம் வந்து லேடிஸ் மாதிரியான தோற்றத்துல இருக்கும் ஹார்மோன் இம்பேலன்சிங்னால. ஆனா அடிக்கடி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டியோட காரணிகள் தான். அதே மாதிரி லேடிஸுக்கும் அதே தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல ஹெவி ஹெவி ப்ளீடிங்ஸ். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தனா இல்லாத விஷயம். காரணம் என்னன்னா ப்ராப்பரான நர்வஸ் சிஸ்டம் சப்ளை இல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ண மூடிட்டு ஒரு கல்ல எடுத்து நீங்க வைரமா நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வைரம். இதே நீங்க அத கல்லா நினைச்சிட்டீங்கன்னா அது கல்லு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு நம்மளுடைய தமிழர் வார்த்தைகள் சொல்லுவாங்க. வரப்பிரசாதம் அப்படின்னா வரமிருந்து கிடைத்த பிரசாதம் அல்லவா? அதே மாதிரி நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ ஒரு அரும் மருந்து. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரிஷன்ஸான விஷயம் ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு நியூட்ரிஷன்ஸான விஷயம் காண கிடைக்காத பொருள். அதெல்லாம் சில 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 மக்கள் ட்ரெடிஷ்னலாகவே உட்கொண்ட பொருட்கள். உண்மையிலேயே வந்து இந்த பொருளோட மகத்துவம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஆய்வுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவல்ல ஆராய்ச்சிக்கு அப்புறம் அது ஒன்றிணைத்து அது செயல்படுத்தி அது சக்சஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உண்மையிலேயே வந்து தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷம்னு சொல்லணும். அந்த வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100% ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100க்கு 100 விழுக்காடு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக பொருள் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்.
இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்கிரிடியன்ட்ஸுமே அவ்ளோ மருத்துவ குணமுடையதுங்க. மொத்தம் 12 இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. அது ஒரு சில ஹெர்ப்ஸ் அந்த அந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே காண கிடைக்காத அபூர்வமான ஒரு விஷயம். கேள்வி கூட பட்டுருக்க நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்லயே இருந்தாலும், சயன்ஸ்லயே இருந்தாலும் சில விஷயங்கள நீங்க கேள்விப்பட்டுருக்க முடியாது. அந்த 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 மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து மேக் பண்ணி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி, அ எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? ரத்தத்துல தான் போய் சேரும். ரத்தம் நல்லா இருக்கணும். இந்த ரத்தம் அதுல ஈஸியா அப்சர்வ் ஆயி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து வொர்க் பண்ணுமே, அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எலிக்ஸர் மிக்ஸ். இதுல குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரிச்லியா கட்டிகுவான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். உலகத்துடைய நுரையீரல்னு சொல்லக்கூடிய பிரேசில், அமேசான் காட ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடி கீழ இருக்கக்கூடிய சமவெளியில துப்பி இண்டியன்ஸ் அப்படின்னு வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் பிரதானமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு தாவரமா இந்த ட்ரிச்லியா கட்டிகுவா. இது லட்டினோட நேம்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் காதல் தேவதைன்னு பேர். இத கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் மிகப்பெரிய லெவல்ல ஆர்டிகிள்ஸ் எழுதுறாரு. அதுல பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா, மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்த வலுப்பெற செய்து, பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சம். இயற்கையான ஒரு மருந்து. மிகப்பெரிய விஷயம். அதுவும் நர்வஸ் சிஸ்டத்த பாதுகாத்து, அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸிங்க ஸ்டிமுலேட் பண்ணி பேலன்சிங் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இதற்கு முன்னே சொல்றேன். இன்னைக்கு கூட ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இருந்த போதிலும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சகோதரர்கள் அவங்களுடைய இல்லற மகிழ்ச்சிக்காக வேண்டி, நெறைய மெடிக்கல் ஷாப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் வாங்கி போடுவாங்க. ஆனா, அது அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன்ல தான் வொர்க் பண்ணுமே தவிர, ஸ்க்ராட்டம்ல வொர்க் பண்ணாது. அதனால அவங்களுக்கு நாளடைவுல என்ன ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு, அந்த மெடிசின்ஸ்னாலயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவங்க ஏராளம். ஆனா அது வெளியில தெரியாது. இந்தியால பொறுத்தவரையும் சொல்றேன் ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக. இந்தியால பொறுத்தவரை மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கிறதுனால, சாதாரணமா ஒரு ரூ. 5 ப்ராடக்ட்ன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து அத விளம்பரப்படுத்தி மக்கள் அறியறதுக்கு முன்னாடியே ரீச் பண்ணா கூட அவன் பல கோடி சம்பாதிச்சுருவான். அவ்ளோ பெரிய ஒரு ஒரு ஜனத்தொகை கொண்ட நாடு தான் நம்மளுடைய இந்தியா. சில விஷயங்கள் நம்மள அறியாம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும். நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குங்க. இருக்கு. ஆனா நம்ம தேடி அதுவும் நம்ம தேடாமலே ஒரு விஷயம் எலிக்சர் மிக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது அப்டின்னா, உண்மையிலேயே வந்து பெரிய பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இத பயன்படுத்தின எலிக்சர் மிக்ஸ பயன்படுத்தின எத்தனையோ பேர் சொன்ன விஷயம். உண்மையிலேயே வந்து இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தா தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்டின்னு சாப்பிட்டவங்க அத்தன பேருமே சொல்லியிருக்காங்க. நிதர்சனமான உண்மை. அந்த வகையில இந்த ட்ரிச்லியா கர்டிகால பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய நரம்பு மண்டலத்த வலுப்பெறும். பாடியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இப்ப ஹார்ட்டுக்குன்னு தனியா இருக்கும். லிவருக்குன்னு தனியா இருக்கும். பிரெயினுக்குன்னு தனியா இருக்கும். இப்ப இந்த மாரியான இந்த மாரியான உறுப்புகள்ல ஏதாவது டேமேஜ் வருது அப்டின்னு சொன்னா, நம்மளோட பாடி என்ன பண்ணும்னா, எந்த எந்த உறுப்புல என்ன பிரச்சனையோ அந்த ஸ்டெம் செல்ஸாவே ரெப்ளிகேட் ஆகும். இல்ல அத ரிப்பேர் பண்ணி, ரீப்ளேஸ் பண்ணி, ரெஜுவினேட் பண்ணும். அதுதான் நம்ம பாடியோட விஷயம். செல்ஸோட விஷயம். எல்லா செல்ஸுமே டிவிஷன் ஆகும். ஆனா, நர்வ் செல்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூரான் செல்ஸ் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவிஷன் ஆகாது. இங்க பிறந்தப்ப என்ன இருக்கோ அது வளருமே தவிர, உங்களுக்கு அது பிரியாது, டிவிஷன் ஆகாது. அதனால தான் வயது போக போக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அ வயசாயிடுச்சுல அதான் நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. எஸ் உண்மதான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய நியூரான் செல்ஸ் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, வளருமே தவிர அவங்களுக்கு டிவிஷன் ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல அந்த 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 நர்வஸ் சிஸ்டத்த வலுப்பெற செய்யக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால தான், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் பேராலிசிஸ், ஸ்ட்ரோக், முடக்குவாதம், ஆமவாதம், சரவங்கின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயத்துக்கு மிராக்குலஸான ரிசல்ட் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல குடுத்திருக்கு. அந்த வகையில நரம்புக்கும் இந்த இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் நெறையவே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி இருக்கு. சில சில நர்வ்ஸ்லலாம் வந்து கர்ப்பப்பையிலயும் சரி, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டலத்திலயும் ரீப்ரொடக்டிவ் மண்டலத்திலயும் சரி, சிஸ்டத்திலயும் சரி, ஒழுங்கா வந்து பிளட் ஃப்ளோ இல்ல அப்படின்னு சொன்னா, அதனாலயும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடும். எல்லா ஒரு செடி ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல வந்து நீங்க எல்லா பக்கமுமே நீங்க தண்ணி ஊத்தும் பொழுது தான், தண்ணி ஊத்தி அதுக்கு ப்ராப்பரா நரிஷஸ் பண்ணும்போது தான் அது வளரும். அதே மாரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லயுமே நல்ல பிளட் ஃப்ளோ ஆகி,
நல்ல நியூட்ரிஷன் சப்ளை ஆகும்போது அது என்ன பண்ணும்? அதுக்கு தன்னோட இயற்கையான வேலைய ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ரெஜுவினேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதால சரிவர செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸ் பண்ணுது. அதுலயுமே இந்த ட்ரிஷ்லியா கார்டிகால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவம் என்ன அப்டின்னா, இந்த மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு 100% ரிசல்ட் குடுக்கக்கூடிய மருத்துவம் இந்த ட்ரிஷ்லியா கார்டிகாக்கு இருக்கு. அதனால தான் இந்த துப்பி இந்தியன்ஸ் அப்படிங்கிற மக்கள் இது ரெகுலரா இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தினாங்க. எல்லா விஷயத்துக்குமே. அவங்கள பார்த்த சயின்டிஸ்ட் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பார்க்கறதுக்கே அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைட்டு, நல்ல ஃபிட்டு, அவங்களோட ஸ்கின் எல்லாம் அப்படியே மின்னு மின்னுன்னு, அவங்களுடைய அந்த அந்த லவ் டிசைர், செக்சுவல் டைமிங்லலாம் ரொம்ப லாங் டைமா இருந்த விஷயங்கள், அவங்க யாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் இல்ல அப்படின்னு அவர் ஆய்வு பண்ண விஷயங்கள், இது எல்லாமே வந்து அந்த 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 சயின்டிஸ்ட்ட ரொம்ப வியக்க வச்சது. அவரு லேப்லயும் டெஸ்ட் பண்ணி, மைண்ட்ஸுக்கு டெஸ்ட் பண்ணி நெறைய விஷயங்களையும் கொண்டு வந்தார். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த துப்பி இந்தியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிச்லியா கடிகோ ரெகுலரா ரெகுலரா அதோட மரப்பட்ட வேறு, இலை எல்லாத்தையுமே மருந்தாகவும், லைஃபாவும் ஈவன் அவங்களோட பூஜை அறையில கூட வந்து வச்சு ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியமா இருந்தது. அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா இருக்க ஹியூமன்ஸோட இத விட ரொம்பவே லென்த்தியா இருந்ததே அவர் அப்சர்வ் பண்ணி அந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஷ்லியா கார்டிகா அவங்களுடைய அந்த மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய சத்து, மருந்து இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு அந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த அற்புதமான அந்த இன்கிரிடியன்ட்ஸ் நம்மளுடைய தி கிங் ஆஃப் தி ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ், நெருஞ்சி முவல், பங்க்சர் வைனுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழர்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட்ஸ் எலிக்சர் மிக்ஸ்ல ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட். சோ இது பாத்தீங்கன்னா சீனர்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷமா வந்து அவங்களுடைய மருந்து பெட்டகத்துல கண்டிப்பா இது இல்லாம இல்லங்கிற அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷமா பயன்படுத்தின அந்த பொருள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கருமுட்டை வளர்ச்சிய அந்த ஸ்பெர்ம் கவுண்ட நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெமெடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் நெருஞ்சிமுல். அவ்வளோ ஒரு மருத்துவம் மிகுந்ததுங்க. அவ்வளோ ஒரு மகத்துவம் மிகுந்தது. இந்த கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கு அந்த ஜென்ஸுடைய அந்த அந்த கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட வலுப்படுத்துறதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்டிவ் பண்றதுக்கு அந்த சாப்பல் மேட்டோன்னு சொல்லக்கூடிய செரோனரபெட்ஸ் அப்பா அது அவ்வளவு ஒரு சத்து கவர்மெண்ட் கமிஷன் ஜெர்மனி கமிஷன் ஈல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சத்து மிகுந்த ஒரு விஷயம் சொல்லி டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி சாப்பல் மேட்டோ சொல்லிப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய அந்த புரோஸ்டேட் கிளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்பிளேசியா கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம் ஜென்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இரவு நேரங்கள்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரின் பாஸ் பண்றதுக்காக கிளம்ப வேண்டி இருக்கும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா அதை வெளியேற்ற முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். அந்த புரோஸ்டேட் கிளாண்டுடைய வீக்கம். அதனாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். சீக்கிரமா உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேன்சருக்கு வழிவகுக்கும். சில பேருக்கு அடைப்புகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரியும் ஆகும். அந்த ஸ்க்ரோட்டம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ரொம்ப கஷ்டமான அந்த விஷயம். ஆனா நம்மளோட எலிக்சர் மிக்ஸ பாத்தீங்கன்னா, அந்த செரோனரபென்ஸ்லாம் அவ்ளோ ஒரு மருத்துவம் மிகுந்தது. நெறைய பேருக்கு ஜென்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைச்சது. அதே மாரி இந்த பினைன் ஹைப்பர்பிளீசியான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் 100% ரிசல்ட் கிடைச்சது. வருஷக்கணக்குல எங்கெங்கேயோ போய் லட்சக்கணக்குல செலவு பண்ணி எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கிடைக்காத ரிசல்ட் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிடைச்சது. அவ்ளோ ஒரு சத்தான ஒரு விஷயம் தான் இந்த சாப்பல் மாட்டோ. அது மாரி பாசிஃப்ளோரா. பாசிஃப்ளோராலாம் பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சிறுபூனை காளி தமிழ்ல சொல்லுவாங்க. அது ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்த அதெல்லாம் வந்து பேலன்சிங் பண்ணும். அந்த ஆல்கலைன், அசிடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. அதுல பிளட் பிஹெச் லெவல் அத அப்படியே பேலன்சிங் பண்ணும். ஏன்னா, நம்மளுடைய மனுஷனோட உடம்பு வந்து கிட்டத்தட்ட 70 பிளஸ் ஆஃப் வாட்டர் பேஸால ஆனது. அப்ப பாடி நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம வார்ம் பிளட் அனிமலாகவே இருந்தாலும் நமக்கு ஆனா 70% நமக்கு வாட்டர் பேஸ்ல தான் இருக்கு. நம்மளோட பிளட் செல்ஸ்ல பாதி பிளாஸ்மா அது வாட்டர் பேஸ். அது அசிடிக்கா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அழிக்கப்படும். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்மளுடைய செல் growth அப்படிங்கிறது அப்நார்மலா ஆகும். ரொம்ப பெருக ஆரம்பிச்சிட்டு அப்போ கேன்சர் செல்ஸ் அப்படியே எனார்மஸா உருவாகும். நம்மளோட பாடியில எப்பவுமே செல்ஸ் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் அதுதான் ரெஜுவினேஷனா இருக்கும். கம்மியா போனாலும் கஷ்டம். ரொம்ப அதிகமா போனாலும் பிரச்சனை. கம்மியா போணுச்சு அப்படின்னு சொன்னா சுருங்கி போயிடும். அதிகமா ஆணுச்சு அப்படின்னு சொன்னா வீக்கம் ஆயிடும். இல்லைங்களா? அப்போ அதே மாரி அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கும் நம்மளுடைய எலிக்ஸமெக்ஸ் பாத்தீங்கன்னா, அப்படி பேலன்சிங் பண்ணி குடுக்கும். இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நியூட்ரிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, எசென்ஷியலான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ்,
ஃபைபர், வாட்டர் பேஸ்லாம் இதுல நிறையவே இருக்கு. அது மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஃபேட்டி ஆசிட்ஸ்லயே ஒமேகா 3, ஒமேகா 6, விட்டமின் இ, அதே மாதிரி அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், சல்ஃபர்ஸ், எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே பொருள்ல இருக்கு. சில பொருள்ல வந்து சில விஷயங்களை தான் கொண்டு வர முடியும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல தான் ஏ டு இசட். நீங்க நார்மலா வந்து உங்களுக்கு பிரெக்னன்சில பிரச்சனை, அதே மாதிரி உங்களுடைய அந்த கருப்பை பிரச்சனை, இல்ல ஜெனடிக்கல் ஆர்கன்ல பிரச்சனை, ஹார்மோன்ஸ் பிரச்சனைன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக செக் பண்ணும்போது நீங்க வெயிட்டா இருந்தீங்கன்னா முதல்ல வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப வெயிட்ட குறைச்சிட்டு வரதுக்கு அப்ப என்னதான் எழுதி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சத்து பொருளை தான் எழுதி கொடுப்பாங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது 2 தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. திரும்பி நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது இந்த சேம் திங் தான், உங்களுக்கு சத்தான விஷயங்களை தான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. எலிக்சர் மிக்ஸோட பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, அது உட்கொள்ளும் பொழுது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளென்சிங் பண்ணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டம்ல வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு ஒவ்வொரு நரம்புகளும், ஒவ்வொரு உறுப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும், ஆரிட்டரி வெயின்ஸ் எல்லாமே அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு. ஒரு முடியை எடுத்து நீங்க 16 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மைனூட்டா இருக்குமோ அந்த அளவு வரையுமே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு மைனூட்டான நர்வ்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க. அப்போ நம்மளோட பாடியில சின்ன வயசுல இருந்து இப்போ வரைமே நிறைய டாக்ஸின்ஸ் உள்ள இருக்க போயிட்டு இருக்கு. தண்ணி வழியா, சாப்பாடு வழியா, மெடிசின்ஸ் வழியா டாக்ஸின்ஸ் உள்ள இருக்க போயிட்டு தான் இருக்கு. அது மாதிரி நம்மளோட கழிவுகள் வந்து முறையாக வெளியேறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அளவுக்கு என்ன பண்றது கிடையாது. டாக்ஸின்ஸ் வெளியாக்கக்கூடிய விஷயமா நமக்கு இல்ல. அதனாலதான் நமக்கு தேவையில்லாம நமக்கு லிவோமா, அந்த கட்டிகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு காரணம் அதுதான். அதனாலதான் வந்து ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா அலர்ஜிஸ் வரும். சீக்கிரமா வந்து இப்ப வெயில்ல போனா கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் அது எதிர்ப்பு சக்தியை தாங்காம அப்படியே ரேஷஸ் வரும். அடிக்கடி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதிர்ப்பு சக்தி கம்மியானதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய டிடாக்சிபிகேஷன், தேவையில்லாத சிஸ்டர் கழிவுகளை இதெல்லாம் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து, பிளட் வெசல்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிடாக்சிபிகேஷன் பண்ணும் எலிக்சர் மிக்ஸ். அப்படி நடக்கும்போது நம்மளோட பாடியில சின்ன சின்ன சிம்டம்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு தலை வலிக்கும், சில பேருக்கு உடம்பு வலிக்கும், சில பேருக்கு கை கால் இடுப்புகள்லாம் வலிக்கும். சோ யாருக்கு எங்க பிரச்சனையோ அங்க அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால அது அங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ். 2வது நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையுமே பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே மனுஷங்களோட உடம்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ராகத்தா இருக்கும். ஏன்னா பிளட் வந்து திக்னஸா இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃப்ளோ ஆக முடியாது. பிளட் திக்னஸ் என்ன அர்த்தம்னா பிளட்ல இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட், அதாவது அங்கங்க கொழுப்புகள் மிதந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை எல்லாம் கிளென்சிங் பண்ணும்போது எலிக்சர் மிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளட் ஃப்ளோ நல்லா சீராக ஆகும். அப்ப சீரா ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடி அப்படி லைட் ஃபீல் இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸான விஷயங்கள்லாம் உள்ள இருக்க போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நல்ல கிளென்சிங் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆக்டிவ் ஆக்கப்படும். இந்த 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் ஒவ்வொரு உறுப்புலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நமக்கு தெரியாது இந்த உறுப்புல எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு நமக்கு தெரியாது. பட் பாடிக்கு தெரியும். பாடி கேன் ரீட் இட் இல்லையா? அப்ப அது தன்னால போய் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நினைச்சிருப்போம் தோல் பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம், எலிக்சர் மிக்ஸ் எடுத்துப்போம். ஆனா நமக்கு மூல பிரச்சனையும் இருந்திருக்கும். தோல் பிரச்சனையும் சரி பண்ணும், மூல பிரச்சனையும் சரி பண்ணிருக்கும். அப்ப எதனால நமக்கு இந்த இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கால ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியாது, நம்ம பாடி கேன் ஸ்பெக்ட்ரம் பண்ணும். சோ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ், அப்ப எந்த உறுப்புல என்ன பிரச்சனையோ அந்த செல்ஸ் எல்லாம் போய் என்ன ஆகும், அதுவாவே மாறி ரிப்பேர் பண்ணும், இல்ல ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், ரெஜுவினேட் பண்ணும். 4வது ஹார்மோன்ஸிங்க பேலன்சிங் பண்ணும். அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்தாதான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு உடம்பு ஃபுல்லாவே ஒரு ஃபேக்டரிக்கு சமம் தான். மண்டையில இருந்து நம்மளுடைய லங்ஸ்ல இருந்து, இதயத்துல இருந்து, வயிறு பகுதியில இருந்து, கிட்னில இருந்து எல்லாமே என்னது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான். அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த என்சைம்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுதுதான், கரெக்டா ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணும் பொழுதுதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அங்க ஒர்க் நடக்கும். ஃபியூவல்ஸ் அனுப்பும் பொழுதுதான், ஃபியூவல் கம்மியானாலும் பிரச்சனை, கூட போனாலும் பிரச்சனை. அப்ப கரெக்டா அந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னது, நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல பசி கிடைக்கும், நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகப்படும். உடம்பே பாத்தீங்கன்னா சரிவர இயங்கும். அதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் பல பிரச்சனைகளுமே வருது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். முதல்ல மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். அதனாலதான் வெயிட் கெயின் வரும். கூடவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸும் வரும். அப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன்ஸ் வரும், கேன்சர்ஸ் வரும், பிபி வரும், தைராய்டு பிரச்சனை, எல்லாமே லைஃப் ஸ்டைலோட பிரச்சனைகள் தான். எல்லாமே இன்னைக்கு வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் தான். நம்ம அஜினமோட்டோ உட்கார்ந்த ஃபுட்டு சாப்பிடுறது அண்ட் ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிடுறது, பீவரேஜஸ் அதிகமான வந்து ஆசிட் தன்மை உள்ள பீவரேஜஸ் சர்வசாதாரணமா சாப்பிடுறோம். பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடுறோம். இந்த பழக்க வழக்கங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து சீக்கிரமாவே என்னது இம்பேலன்ஸ் ஆகுது. அதிகமா சுகர் ப்ராடக்ட் சாப்பிடுறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட் அண்ட் அதிகமான சுகர் உள்ள பொருளா தான் இருக்கு. சோ அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே அடிப்படையா இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அமையுது. ஒரு ஆணா இருக்கிறதுக்கும் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்மைக்கும் பெண்மைக்கும் குழந்தை பாக்கியத்துக்குமே
தடையா இருக்கு. அதனாலதான் வந்து எலிக்சர் மிக்ஸ் உட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆக்கப்படும். ரொம்ப அற்புதமான விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பொருள் 13 வருஷமாகவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்ணி கொடுக்கறதுனா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனைனா வந்து இது மட்டும் கிடையாது. அதனால அவங்களோட டயபெட்டிக்கா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி பீப்புளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் எலிக்சர் மிக்ஸ் மூலமா அவங்களோட தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்த விஷயங்கள், அந்த டயபெட்டிக்ல அவங்களுடைய கேங்க்ரைன்லாம் வந்து கிளியரான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அமேசிங்கான விஷயம். அதெல்லாமே வந்து எலிக்சர் மிக்ஸ்ல நடந்திருக்கு. 5வதா பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல்ல பேலன்சிங் பண்றது. ரத்தம் அப்படிங்கிறது வந்து பிஹெச் லெவல்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து எந்த விஷயங்கள் இன்வேட் ஆனாலும் அதை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். சோ அந்த வகையில இந்த 5 பாயிண்ட் நல்ல டிடாக்சிஃபிகேஷன் பண்ணி, பிளட் சர்க்குலேஷன் பண்ணி, அண்ட் நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி, ஹார்மோன்ஸ் இங்க பேலன்சிங் பண்ணி, நம்மளுடைய பிஹெச் லெவல் பிளட்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்றதுனாலதான் நம்மளுடைய பாடியில எலிக்சர் மிக்ஸ் மூலமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப மிராக்குலஸான ஒரு ரிசல்ட், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ட்ரெடிஷனலான விஷயங்கள் தான். நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ கெமிக்கல்ஸ், 100% பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். அண்ட் குறிப்பா வந்து இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு 100% ரிசல்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஃபர்ஸ்ட் திங். அதுக்காகவே வந்து எலிக்சர் மிக்ஸ் எடுக்கணும். 2வது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்குன்னா அதுல இருந்து உங்களை முத்த விடாம பாதுகாக்கிறதுக்கும், அண்ட் இனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை ரொம்ப வளர எக்ஸ்டெண்ட் பண்ண விடாம ப்ரொடெக்டிவ் பண்றதுக்கும் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா, ஒரு நல்ல ஒரு துணை உணவுன்னு சொல்றது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம். அந்த வகையில ஒரு பாடிக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. சோ குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கலாம். எங்கெங்கயோ நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காத ரிசல்ட், உங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுல இருந்து உங்களுடைய பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் சைக்கிள்ல இருந்து உங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை, பிப்ராய்டு பிரச்சனை இருந்தாலும், இல்ல தைராய்டு பிரச்சனை இருந்தாலும், இல்ல வேற ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருந்தாலும், இல்ல அந்த லவ் டிசையரே இல்ல, அந்த ஒரு மூட் ஸ்விங்கா இருக்கு, எந்த விதமான ஒருங்கிணைப்புமே இல்லைன்னாலும் எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனமாற்றம் ஏற்படும். ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த ப்ராடக்ட் மேல ஒரு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு 100% சீக்கிரமா ரிசல்ட் பார்க்க முடியும். எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை, அந்த மனமாற்றத்தை. ஏன்னா அதுதான் இன்னைக்கு லைஃப்ல வேணும். இன்னைக்கு யார் யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் பாருங்க. அது வந்து 100% பிகினிங்லேயே வந்து இந்த பர்டிகுலரா இந்த ஆண்மை பெண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கக்கூடிய முடியும். இந்த 25 வயசுல இருந்து ஒரு 55 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வெரி குயிக்காவே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அந்த ஒரு ஃபீலை 100% உணர முடியும். அந்த லவ் டிசைர் ஃபீலை, ஏதோ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஃபீலை உணர முடியும். அண்ட் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல கவுண்ட் சரியில்லைனாலும் கவுண்ட்டும் கண்டிப்பா வந்து ரெக்கவர் ஆகும். அண்ட் அதுல மொட்டிலிட்டி பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும், இல்ல லவ் டிசைர்ல பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். எல்லா விதமான ஜெனட்டிக்கல் ஆர்கன் இஷ்யூஸும், அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் இஷ்யூஸுக்கும் பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கு. சோ இந்த பொருளை பொறுத்த வரையும் கண்டிப்பாக நீங்க வந்து எங்கேயுமே ரியலைஸ் பண்ணாத ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்ல ஒரு பாடிக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடிய, எனர்ஜி கொடுக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 13 வருட காலம் கம்ப்ளீட் ஆகி 14வது வருஷத்துல கம்பெனில ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆல் டுகெதர் ஃபார் ஆல் டிசீசஸ், எல்லா விதமான விஷயத்துக்கும் அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரிசல்ட். குறிப்பா திரும்பியும் சொல்றேன், ஆண்மை பெண்மை குறைபாடுகள், மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் 100% ரிசல்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.